தாய்மானு சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுக்கு. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி ஒன்றாலும் பேசிட்டு வாங்க. மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போ, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சைக்காட்சி புல்லூரில் உதுரில் எடுத்துக்கு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதரில் எடுத்துன்னு அந்தம்மா பார்த்திங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராய சக்தி கிடையாது இவனுக்கு. எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும். சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது, மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை வந்து கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரியால் அந்த என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம் மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், கடல் இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யல கடவுள் செய்கிறான்னொன்னே கத்தாத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உதினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை. ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும். அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி டயர்டாகி போச்சு வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும். அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும், எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும், பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்க என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க, வந்து ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூடக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறாங்க, கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான், அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பத்மமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவில்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதுதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூப்பிட்டு ஓடிட்டான் போலீஸ் எடுத்துக்கணும். இது இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட் 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. ஏடா உனக்கு புத்தி இல்லையாடா,
அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை புட்டி கொடுன்னு சொல்றிய போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமா இருப்பான், எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதான் மனுஷன் தன்மை. சொல்லு. அது என்னன்னா, மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்தம் தெரிகிறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ள இருக்கிறது தானே சிவம். இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டுது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயம் நினைப்பான் இல்லை, ரெண்டு விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த ரெண்டு வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு தெரியுறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதி. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுக்கு. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போ, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி புல்லூரில் உதுரில் எடுத்துன்னு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதரில் எடுத்துன்னு அந்தம்மா பண்ணிக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுடுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராய சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்ல, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவா ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானோன்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன்.
அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன், சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாகவும் ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மா நட்டின்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும், உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது, ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு சொல் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்தனை விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி அடையிட்டோம் தோல்வி அடையிட்டோன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை மட்டும் யோசிக்கணும். நான் சரியா செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுத்தலாம். எனக்காக 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 செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து வயசான காலம் வரைக்கும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதாவது என்னென்னா, வச்சா குடிமே அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி. இப்போது கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சேர காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லைன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா, இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது வந்து கரெக்டான வாழ்க்கையா? அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது. அது கட்சி கொள்கை. அது ஏன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆதியில் வந்து மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி அந்த பிராமணருங்க பண்ண கொடுமை வந்து, அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் 2 பானை வைக்கிறது, ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது. டீ கடையில் போனால் அவனுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்குறது, ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சம்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ கடவுள் இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கடவுளை எதிர்க்கணும். கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையாக உருவாக்கிக்கினாங்களே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பத்துங்களில் கூட கடவுள் வழிபாடுகள் நடந்துக்கினே இருந்தது. அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்களில் கடவுள் வழிபாடு நடந்துக்கினே இருந்தது. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளே எதிர்க்கலை. ஏன்னா அவங்க குடும்பம் அவங்கள எதிர்க்கலை.
அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த வழிபாட்டை அவங்க தடுக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே அதை நான் அவமதித்தான். நான் இன்னைக்கு கூட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஜாதி வீட்டில் வச்சுக்கோ, மதம் உன்னோட வச்சுக்கோ. இந்த மதத்தை எடுத்து போய் மற்ற மதத்து மேலே திணிக்கிறதோ இல்லை ஜாதி எடுத்து போய் மற்ற மேலே திணிக்கிறதோ, ஒரு பொது இடத்துல இவன் வரக்கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறதோ பெரும் தவறு. அப்போ இந்த ஜாதின்றது ஒன்று யார் வச்சுக்கிறது? நீயா வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஐயர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டான். ஐயருக்கு 4 பசங்க இருக்குது. ஐயரால் காப்பாற்ற முடியாது. ஒரு பையன் வேற ஒரு நாய்க்கர் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த பையன் வளர்ந்தவன் அவன் என்னன்னு சொல்லுவான்? நாய்க்கர்னு சொல்லுவான். அப்போ இயற்கையாது இல்லை. ஜாதின்றது செயற்கையாக வச்சுக்கினது, மதம்ன்றது செயற்கையாக வச்சுக்கினது, இயற்கை கிடையாது. மனுஷன்றவன் இயற்கை. அப்போ இந்த இயற்கையில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறக்கும் போது எல்லாமே குழந்தை தான், அதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. வளர்ந்து அந்தந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கு ஜாதி உருவாகுது, அதுக்கு மதம் உருவாகுது. பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா, மதம் உருவாச்சா? அது இந்த மத குழந்தைன்னு சிலுவை போட்டுன பொந்தது, அந்த மத குழந்தை நல்லா போட்டுன பொந்தது, இந்த மதம் நீ ஓம் போட்டுன பொந்தது, எதுவும் கிடையாது. அப்போ இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது. செயற்கையில் போய் சேரும் போது தான், ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது தான் இந்த வெறியாட்டம் வந்தது. இதனால் வந்ததான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம். கடவுள் இல்லைன்றது, கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டில் எதிர்க்கல, ஊர் எதிர்த்தது. ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க, வீட்டை எதிர்க்கிறதுக்காக சொல்ல. யார் எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது. இப்போ நான் திட்டுறேன் கடவுளை, கடவுள் போய் சேருமா? சேராது. ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். இந்த சராசரி இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவர மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு போய் சேராது. வாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது, அதை தாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது. கடவுள் கடவுளாகவே தான் நிற்பான். மனிதனுடைய செயல் கடவுளுக்கு போகாது, மகானுடைய செயல் தான் கடவுளுக்கு போகும். அதனால் மனுஷனுடைய செயல்லாம் கடவுளுக்கு போகாது. அதனால் அவன் ஒரு கொள்கைக்கு பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டான், வேறு வழி இல்லை அவனுக்கு. அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. சொல்லு. இப்போ இதை வந்து சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும். இல்லை பாதிக்கப்படாதவனும் சில பேர் சேர்ந்துக்கணும், ஆதாயத்துக்காக, உண்மைக்காக இல்லை. அதிலே இருந்து கோயிலுக்கு போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இருந்து மொட்டை அடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இந்த காது குத்த காவடி ஏற்றவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அதனால் அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான். இறக்க குணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இறக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இறக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இவங்களை இது பண்ண முடியும்? இறக்க குணவன் எனக்கு இறக்க குணம் இருக்குதுன்னு நட்டோட்டில் போய் நினைக்கிறேன், உன்னை 4 பேர் கூறு போட்டுருவோம். இறக்க குணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இறக்க குணங்குதுங்க இறக்க குணங்குதுன்னு டம்மார் அடிக்கக்கூடாது. டம்மார் ஆச்சுன்னா உன்னை 4 பேர் பைத்தியக்காரனை ஆக்கிடுவான் ஒன்று. அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்லுவோம், என்ன மாதிரி இறக்கப்படுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பல பேர் பயன்படுத்திக்குவோம். நீயே அதை சொல்லிக்கிற, செய்ததை சொல்லாதே சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க. உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே. அதனால் அது யார் எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது? கொடூரமாக இருக்கக்கூடாது. கொடூரம்னா இப்போ மரணம் செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, படுத்தா சாகணும், அது நல்ல மரணம். மரணம் போது வருத்தமே இருக்கக்கூடாது, அவன் அழுவக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும். நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது. ஐயோ நான் இன்னும் இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சோன்னா துக்கம் வரதான் செய்யும். பயம் தானே, பயம். செய்யாத போயிட்டு போகிறோமே, என் பொண்டாட்டியை விட்டுற போகிறோமே, என் பிள்ளைங்களை விட்டுற போகிறோமே, இவன் பொண்டாட்டி இன்னும் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது, ஆனால் எங்கேயோ வந்து வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான். ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன். அது அறியாமை. இப்போ வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் சாவாங்களா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும். இதை நான் செய்தேன் போதும், 100 ரூபா சம்பாதிச்சிட்டேன் போதுங்க, 100 ரூபா சம்பாதிச்சுங்க, நல்லா சாப்பிடுவோங்க. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கலையாங்கன்னு வருத்தப்பட்டுட்டேன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சனோட பத்தாதுன்றான் அனுபவம். அதனால் எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது.
எது இருக்குதோ அது பத்தாதுன்னு நினச்சிட்டின்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம். துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை, துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற. ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான், ஆனால் ஒத்துக்கவே